உங்களுக்கு வருமானம் எப்படி வருகிறது? பிரபஞ்சம் எனக்கு பிடிக்கிறது. வரணும்னா வருங்க. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, வருமானத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நிறைய பணம் கிடைச்சாதான் ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு. நிறைய பணம் கிடைச்சா ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? வீடு வாங்கினாலும் மட்டும்தான் நான் யோசிப்பேன். எனக்கு ஹமாம் சோப்பு வாங்க அதுல பிரைஸ் கிடைச்சிடும். இப்படி பாருங்க, இது வரைக்கும் பல பேர் கோடிக்கணக்காக சம்பாதிச்சுட்டு இந்தியாவில் உட்காந்துருக்காங்க. ஒரு முறை மலேசியால ஊர் சுத்தமே கிடையாது. அப்படி வரதா இருந்தா கூட 1 லட்சம் 2 லட்சம் பணம் எடுத்துட்டு அது பெரிய ப்ரோக்ராம் எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் மலேசியா போறேன் ஊர் சுத்த போறேன் அப்படின்னு பெரிய பந்தாவா வாழ்க்கையோட லட்சியம் மாதிரி அப்படி ஜாலியா 4 நாள் சுத்திட்டு போறாங்களா? நான் மாசமா சுத்திட்டு போறேன். இவருக்கு எனக்கு பணம் வேணும். நினைச்சா சிங்கப்பூர் போறேன், நினைச்சா எல்லாமே நடக்குது இல்லைங்களா? அப்புறம் எதுக்கு பணம் வேணும்? பணம் இருந்தா தான் ஒரு காரியத்தை சாதிக்க முடியுங்கிறது மெட்டீரியலிஸ்டிக் லைஃப். ஒரு காரியம் சாதிக்கணும்னா அதுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா நடக்குங்கிறது தான் உண்மைங்க. இதுதான் சீக்கிரம் சொல்லியிருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் பணத்தை பத்தி யோசிக்க மாட்டேன். எனக்கு யூஎஸ் போகணும் அதை மட்டும் தான் நினைப்பேன். அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் வரும். அது பணமாவா பொருளா எனக்கு தெரியாது, வரணும் அவ்வளவுதான். சோ பணத்தை நம்மள காலம் ஒன்று இருந்துச்சுங்க. அப்ப எனக்கு பணம் மட்டும்தான் இருந்துச்சு, வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப பணம் மட்டும்தான் இல்லை, ஆனா எல்லாமே இருக்குது. நான் அங்கங்க போறேன் இல்லைங்களா, அங்க ப்ரோக்ராம் முடிச்ச உடனே டொனேஷன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது இவ்வளவுதான் ஃபீஸ்ன்னு கேட்கறது இல்லை, அவங்க விருப்பப்பட்டு டொனேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு அது போதும். ஏன்னா இப்ப எனக்கு தேவையில்லை இல்லைங்களா, ஒரு 15 பேர் ஆஃபீஸ்ல வேலை செய்யறாங்க. இவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அந்த செல்போன் பில்லு, கார் ஒன்று இருக்குது, பெட்ரோலு, டீசலு, அப்புறம் இன்டர்நெட், வெப்சைட், யூடியூப், இதுக்கான இவ்வளவுதான் மொத்த செலவு இவ்வளவுதான் இருக்கிறதுனால இதுக்காக ஓடிட்டு இருக்கு. எனக்கு எப்போ எது வேணுமோ அதுக்கான ஃபெசிலிட்டி வரும்னு நம்பிக்கை இருக்கிறதுனால நான் அதை பத்தி கவலைப்படுறது இல்லை. அது பிரபஞ்சத்தோட வேலை, அது பார்த்துக்கணும்.